முட்டாள்தனமான குற்றச்சாட்டு. தங்கம் தென்னரசு இதை விட முட்டாள்தனமா பேச முடியாது. ஏற்கனவே அவர் மாட்டிக்கிட்டாரு. இன்னைக்கு 2 நாள் கொண்டு அந்த எல்லை பகுதியில குவிச்சிருவான். அதே மாதிரி எல்லை பகுதியில ஏவுகணைகள் ஏத்துறதுக்கான தளங்கள், ஏவுகணை தளங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் யாரு வீட்டு காசு? உங்க அப்பா வீட்டு காசா? அதான் உதயநிதி கேட்டார்ல, உங்க அப்பா வீட்டு காசான்னுட்டு. நான் கேட்க மாட்டேன்னா, நம்ம நாட்டில இருந்து போற அந்த ஏவுகணைகள், அக்னி ஆகட்டும், ஆகாஷ் ஆகட்டும், பிரம்மோஸ் ஆகட்டும், இன்னும் பல்வேறு ஏவுகணைகள்லாம் நம்ம அடுத்த நாடுகளுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேச பற்றாளர் வாசுதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். இந்தியாவின் கடன் 2014 55 லட்சம் கோடியாக இருந்தது. தற்போது 2025 181 லட்சம் கோடியாக உயர்ந்து இருக்கிறது. நாங்கள் கேட்கலாமா, நீங்கள் எல்லாம் கூடி எவ்வளோ கமிஷன் அடித்தீர்கள் என நாங்கள் கேட்கலாமா என்று திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார். மத்திய அரசு மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக அமைச்சர்களுக்கு எப்பவுமே கண்ணியம் இருக்காது. அவங்ககிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. முட்டாள்தனமான குற்றச்சாட்டு. தங்கம் தென்னரசு இதை விட முட்டாள்தனமா பேச முடியாது. ஏற்கனவே அவர் மாட்டிக்கிட்டாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தமிழ்தாயினுடைய புகைப்படத்துல, தமிழ்தாயுடைய புகைப்படத்துல பின்னால சா அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது, சார். அந்த சார் அதாவது அண்ணாமலை அதை போட்டிருந்தாரு. சா தமிழ் சொல் கிடையாது, தமிழ் எழுத்து கிடையாது அப்படின்னாரு. அப்புறம் தான் உடனே அண்ணாமலை சொன்னாரு, அப்போ உங்க ஸ்டாலினை நாம எப்படி கூப்பிடுறது அப்படின்னு கேட்டாரு. எஸ் ஸ்டாலின் தானே சொல்றீங்க, அப்போ சா தமிழ் இல்லையா அப்படின்னு கேட்டாரு அவரு. அதுக்கப்புறமா அந்த ட்வீட்டை டிலீட் பண்ணிட்டாரு அவரு. அந்த அளவுக்கு தான் அவருக்கு நம்பகத்தன்மை இருக்கு. நீங்க படிச்சிருக்கலாம், ஒரு 2 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிறதுனால என்ன வேணாலும் பேசுவீங்களா? போட்டோம். அவர் கேட்கிறாரு, நீங்க எவ்வளவு கமிஷன் வாங்குனீங்கன்னு நாம கேட்கலாமா அப்படின்னா, இதை விட இன்னும் ஒரு அமைச்சர், ஒரு நிதி அமைச்சர் கேவலமாக பேச முடியாது. ஏன்னா கமிஷன் வாங்குறதுங்கிறது நீங்க தான். எதுல? ரோடு போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு, சாக்கடை கட்டுறதுல இருந்து, குடிநீர் வசதியில இருந்து எல்லாத்துலயுமே கமிஷன். ஒரு பதிவு பத்திரத்துறையிலையும், பத்திரப்பதிவு ஆபீஸ்லயும் 1 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னுட்டு நீங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சாராய பாட்டிலேயே 10 ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க. இதெல்லாம் தான் கமிஷன். கமிஷன்ங்கிறது டிஎம்கேனுடைய ஒரு கல்ச்சர், திராவிட கல்ச்சர். அதாவது இவங்களுடைய போலி திராவிட கல்ச்சர், அது கலாச்சாரம். மத்திய அரசு கடன் வாங்கிச்சு அப்படின்னு சொல்றீங்க, அது உண்மைதான். ஆனா கடன் வாங்குறது தப்பு கிடையாது. நீங்க வாங்குற கடனை நீங்க எப்படி செலவு பண்றீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். மத்திய அரசு கடன் வாங்குது. எதுக்காக கடன் வாங்குது? பேங்க்ல நான் கடன் வாங்குறேன். பேங்க்ல ஒரு 10,000 கோடி கடன் கொடுக்குறான். அந்த கடனை வச்சுக்கிட்டு நான் ஒரு பெரிய தொழிற்சாலை கட்டுறேன். அதுல 10,000 பேர் வேலை பண்றாங்க. அதை வச்சுக்கிட்டு நான் பணம் சம்பாதிக்கிறேன். அதன் வளர்ச்சி நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அடிகோலுகிறது. நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக மாறுகிறது. நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்டெர்லைட் நல்லா நடந்துகிட்டு இருந்தது. ஸ்டெர்லைட் தொழிற்சாலை நல்லா நடந்துகிட்டு இருந்தது. அதை நீங்க க்ளோஸ் பண்ணினீங்க. அதுதான் உங்களுடைய பங்களிப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு. ஓகே, கடன் வாங்குறது எல்லாமே தப்பு கிடையாது. கடன் வாங்கி தொழில் பண்ணினா அந்த கடன் நல்ல கடன், அது பொருளாதார கடன். தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்க? கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கிட்டு அதுல 65%, 100 ரூபா வாங்கினீங்கன்னா 65 ரூபா கடனை அடைக்கிறதுக்கு போகுது. முதல்ல போன வருஷம் வாங்கின கடன், அதுக்கு முன்னாத வருஷம் வாங்கின கடனை அடைக்க போகுது. ஒண்ணு. பாக்கிக்கு நீங்க என்ன பண்றீங்க? சம்பளம் கொடுக்குறீங்க. எங்க சம்பளம் கொடுக்க, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட உங்கள்கிட்ட பணம் இல்லையா? அப்போ இந்த கடனை நீங்க திருப்பி எப்படி அடைக்க போறீங்க? ஒரு 100 ரூபா கடன் வாங்கினீங்கன்னா நீங்க 200 ரூபா பண்ணணும். அதை அப்போதான் அந்த 100 ரூபா கடனை வட்டியோட அடைக்க முடியும். ஆனா இங்க அப்படி கிடையாது. உற்பத்தி கடனே கிடையாது. எல்லாமே செலவு, கை செலவுக்கான கடன் தான். அதை வச்சுக்கிட்டு நீங்க கருணாநிதி பேர்ல சிலை கட்டுறீங்க, சிலை வைக்கிறீங்க. ஊர் ஊரா சிலை. என்ன அவசியம் இருக்கு? கருணாநிதி பேர்ல நூலகங்கள் கட்டுறீங்க. என்ன அவசியம் இருக்கு? இன்னைக்கு எவனாச்சும் நூலகத்தை படிக்கிறானா சார்? எல்லாம் அவன் இ-புக்கு எல்லாம் டேப்ல பாத்துக்க முடியும், வாட்ஸ்அப்ல இதுல பாத்துக்க முடியும், மொபைல்லயும் அதெல்லாம் பர்சனல் கம்ப்யூட்டர்லயும் பாத்துக்க முடியும். யாருமே படிக்கிறது இல்லை. ஏன்னா ஸ்கந்த புராணம், பெரிய புராணம், இந்த மாதிரி எல்லாம் 20-28 வால்யூம் புஸ்தகம் இருக்கு. யாரும் வாங்குறது இல்லை. எல்லாமே அவங்க எல்லாம் படிக்கிறாங்க.
பிக்சரே ஆன்லைன்ல தான் சார் நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது நூலகம் கட்டி வேஸ்ட் பண்றதுக்கு என்ன சார் அவசியம் இருக்கு? கருணாநிதி பெயர்ல பூங்கா கட்டுறதுக்கு என்ன சார் அவசியம் இருக்கு? இந்த மாதிரி தண்ட செலவுகள்லாம் நீங்க பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதைத்தான் நாங்க கிரிட்டிசைஸ் பண்றோம். மத்திய அரசு என்ன பண்றது? மத்திய அரசு அவங்க வாங்குற கடனை எப்படி செலவு பண்றாங்கன்னு பாருங்க. 3 விதங்கள்ல அவங்க செலவு பண்றாங்க. மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னைக்கு வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ரயில்வே, இந்த 3ஐயும் என்ன பிரம்மாண்டமா அவங்க வளர்த்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்களுடைய குறிக்கோள் என்ன? 2047 இது மிகப்பெரிய வளர்ந்த பொருளாதாரமாக மாற வேண்டும். அதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சாலை கட்டமைப்பு, ரயில்வே கட்டமைப்பு, விமான கட்டமைப்பு, கப்பல் கட்டும் தொழில், கப்பல் துறைமுகங்கள், இதெல்லாம் வரணும். கப்பல் கட்டுற தொழிலை கூட அவங்க இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நீர்மூழ்கி கப்பலை நம்ம கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ராணுவ தளவாடங்கள் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ராணுவ பொருள்கள், ராணுவ ஆயுதங்கள் ஒரு காலத்துல நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கும் சிலர்லாம் இம்போர்ட் பண்றோம். S-400 நம்ம இம்போர்ட் பண்றோம், ரஃபேல் இம்போர்ட் பண்றோம். ஆனா நம்ம நாட்டில இருந்து போற அந்த ஏவுகணைகள், அக்னி ஆகட்டும், ஆகாஷ் ஆகட்டும், பிரம்மோஸ் ஆகட்டும், இன்னும் பல்வேறு ஏவுகணைகள்லாம் நம்ம வந்து அடுத்த நாடுகளுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். எல்லை பாதுகாப்பு, எல்லை முழுவதும் நம்மளுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, A.K. ஆண்டனி அன்னைக்கு என்ன சொன்னாரு? எல்லை பகுதிகளை நாம அப்படியே விட்டுடுறதுதான் நல்லது. நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அவங்க நம்மளோட சண்டைக்கு வர மாட்டாங்க, சீனாக்காரன். ஆனா கரெக்டா சீனாக்காரன் என்ன பண்ணிவிட்டான்? அவங்களுடைய எல்லை பகுதிகளில் மொத்தமா ரோடு போட்டுட்டான், ட்ரெயின் கொண்டு வந்துட்டான், ஹெலிபேடு, விமான தளம், பெரிய பெரிய ஃபைட்டர் ஜெட் கூட இறங்குற மாதிரி விமான தளம் கொண்டு வந்துட்டான். நம்ம இன்னும் அப்படியே நின்றுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு எல்லை பாதுகாப்புக்கு மொத்தமா எங்க வேலி அடிக்கணுமோ வேலி பண்ணுங்க. அடுத்தது ரோடு போடுங்க. அதாவது நீங்க ஒரு செக்டார்ல நீங்க வந்து ஒரு 25,000 ட்ரூப்ஸை கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல 20 நாள் ஆகும். இன்னைக்கு 2 நாள் கொண்டு வந்து அந்த எல்லை பகுதியில குவிச்சிருவான். அதே மாதிரி எல்லை பகுதியில ஏவுகணைகள் ஏத்துறதுக்கான தளங்கள், ஏவுகணை தளங்கள், அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் யாரு வீட்டு காசு? உங்க அப்பா வீட்டு காசா? அதான் உதயநிதி கேட்டார்ல, உங்க அப்பா வீட்டு காசான்னுட்டு. நான் கேட்க மாட்டேன்னா. இது கடன் வாங்கித்தான் பண்ண முடியும். ஏன்னா அதே மாதிரி தனியார் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது இதுல. இப்ப ISROல வந்து ராக்கெட் விடுறான்னு சொன்னா அங்க கூட தனியாருடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி நம்ம மூன் மிஷன் பண்ணிட்டு இருக்கோம், சந்திரயான் பண்ணிட்டு இருக்கோம்னா அதுலயும் தனியார் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஆனா அது மட்டும் போராது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இதை விட்ட பெரிய அளவுல வளரணும் அப்படிங்கறதுனாலதான் வந்து மத்திய அரசு கடன் வாங்குது. மத்திய அரசு வாங்கின கடன்கள் எல்லாமே எல்லை பாதுகாப்பு, ராணுவ தளவாடங்கள், அதாவது நம்மளுடைய எல்லைப்புற பாதுகாப்பு பிளஸ் போர் கருவிகள் உற்பத்தி, அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நான் சொன்னேன் கட்டுமான, அடிப்படை கட்டுமானங்கள், குடிநீர் வசதி, சோசியல் ஸ்கீம்ஸ், குடிநீர் வசதி, கல்வி வசதி, எவ்வளவு, அதே மாதிரி தொழிற்சாலைகளுக்கு ஊக்கத்தொகை, அதாவது PLI அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தோம், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுலயும் அந்த சலுகை மூலமாக சொந்த நாட்டிலேயே உள்நாட்டிலேயே உற்பத்தியை அதிகப்படுத்துவது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான செலவு. சம்பளம் கொடுக்கறதுக்காக இல்ல, சிலை அதாவது வாஜ்பாய்க்கு சிலையை வைக்கிறதுக்காக அவங்க செலவு பண்ணல. பட்டேலுக்கு வச்ச சிலை கூட பட்டேலுக்கு வச்ச சிலைக்கு எவ்வளவு செலவாச்சோ அது மாதிரி 10 மடங்கு அவங்க சம்பாதிச்சிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. எல்லாமே தண்ட செலவுக்கு தான் இவங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எந்த குடும்பம் உருப்படும் சார்? கடன் வாங்கி நீங்க செலவு பண்ணிக்கிட்டே போனீங்கன்னு சொன்னா வருமானத்தை அதிகரிக்காம செலவு பண்ணிக்கிட்டே போறீங்க. அடுத்த கடன் வாங்குறீங்க, அவன்கிட்ட கடன் வாங்கி இவன்கிட்ட கொடுக்கறது, இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி அவனுக்கு கொடுக்கறது, இப்படியேதான் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இதைத்தான் நாங்க சுட்டி காட்டுறோம். அதனால மத்திய அரசு கடன் வாங்குறதுன்னு சொன்னா அது ஆக்கப்பூர்வமான கடன், உற்பத்தி செய்யக்கூடிய கடன், அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கான கடன். இந்த கடன் தொகையினால என்னென்னலாம் கட்டுமானங்கள் அவங்க பண்ணிருக்காங்களோ இதனுடைய முழு பலனும் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சாச்சு. அதைத்தான் நீங்க வந்து பல்வேறு துறைகள்ல வளர்ச்சி விகிதத்தை வச்சு பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். மொபைலே நம்ம பண்ணல சார் ஒரு காலத்துல. இன்னைக்கு வந்து மொபைல்ல
நம்பர் 2 உலகத்துல நம்பர் 2 ப்ரொடக்ஷன் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். 75 ஏர்போர்ட் இருந்துச்சு, இன்னைக்கு 150 ஏர்போர்ட் இருக்கு. இன்னைக்கு வந்தே பாரத், தேஜஸ் இந்த மாதிரி அதி நவீன ரயில்கள்லாம் நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் பொருளாதார வளர்ச்சிக்கு வேணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். அது மல்டிப்ளையர் எஃபெக்ட் அப்படிமா. அதுல உங்களுக்கு மக்களுடைய நுகர்வு அதிகரிக்கும், மக்களுடைய வருமானம் அதிகரிக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், திருப்பி உற்பத்தி அதிகரிக்கும். எப்படி நுகர்வு அதிகரிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி உற்பத்தி அதிகரிக்கும், நுகர்வு அதிகரிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி உற்பத்தி அதிகரிக்கும். இதுதான் பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்துக்கு அதுக்குதான் பேங்க்ல கடன் கொடுக்குறான். பேங்க்ல வந்து பயிர்க்கடன் அப்படின்னு கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்? 10,000 ரூபாய் பயிர்க்கடன் வாங்கிட்டு நீங்க வந்து நெல் விளைச்சு நீங்க நெல்லை வித்ததுக்கு அப்புறமா பணத்தை கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதுல ஒரு லாபத்தை நீங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய குடும்பத்தை நடத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுல எல்லாமே தண்ட செலவு. நீங்க லேட்டஸ்ட் சிஏஜி ரிப்போர்ட்ல போய் பாருங்க. மத்திய அரசுல இன்னைக்கு ஒரு வங்கி, பொதுத்துறை வங்கி ஆகட்டும், பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகட்டும், ஏதாச்சும் ஒண்ணு இன்னைக்கு லாஸ்ல இருக்கா சார்? சேலஞ்ச் பண்றேன் சார். ஒரு வங்கி, ஒரு பொதுத்துறை நிறுவனம் லாஸ்ல இருக்கா? கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல நீங்க பாருங்க, பொதுத்துறை அதாவது மாநில அரசினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற நிறுவனங்கள்ல எவ்வளவு தண்டமா உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. தண்டத்துக்கு அவங்க சம்பளம் கொடுத்து உட்காந்து வச்சுட்டு இருக்காங்க. நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், அதையும் நம்ம தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி நீங்க கடன் வாங்கின தொகைய ஒரு ஆக்கப்பூர்வமாக செலவழிக்காம தண்ட செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சம்பளம் கொடுத்து உட்காந்து வச்சிருக்கீங்க. இப்ப கூட ரீசென்ட்லி வந்துச்சுல்ல, 1,86,00,000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு வேஸ்டா போகுது. ஏன்னா இந்த ஆசிரியர்களுக்கு எல்லாம் வேலையே இல்லை அப்படின்ட்டு. எவ்வளவோ ஸ்கூல்ல ஆசிரியர்கள் இல்ல, கம்மியா இருக்காங்க. அங்க அனுப்ப வேண்டியது தானே. பாலிசியை சேஞ்ச் பண்ணணும் சார். இப்போ திருப்பி நேத்திக்கு ஒண்ணு போட்டிருக்கிறாங்க. அதான் அதிகாரப்பூர்வ உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம். அந்த திட்டப்படி திருப்பியும் 11,000 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு தண்ட செலவு வரப்போகுது. இது எங்கேன்னு கொடுப்பீங்க? இதுக்கு கடன் வாங்கி தான் கொடுப்பீங்க. கடன் வாங்கிட்டு நீங்க ஓய்வூதியம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதனால மக்களுக்கு என்ன ஆச்சு? எப்படி உற்பத்தி வளரும்? நீங்க சொல்லுங்க. அதத்தான் that is the difference between state government debt and central government debt. அதனால தங்கம் தென்னரசு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா தான் இதை சொல்றாரே தவிர அவருக்கு உண்மை தெரியாம இல்லை, நல்லாவே தெரியும். ஆனா இப்போ தேர்தல் நெருங்க இவங்க இந்த மாதிரி தான் உருட்டு பரட்டலாம் ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நம்ம நேயர்களுக்கு, பொதுமக்களுக்கு உங்களை மாதிரி சேனல் மூலமா நாங்க எடுத்து சொல்ல நாங்க ஆசைப்படுறோம். அதையே நாங்க எங்க கடமையாக நினைச்சுக்கிறோம். தேங்க்யூ. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி, வணக்கம்.